நம்மை கலங்கடித்த காட்சிகள்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோடைய பார்ட் 2 வீடியோ தான் இது. நீங்கள் இன்னும் அந்த பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் அந்த வீடியோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோக்கு நான் எதிர்பார்த்த வியூஸ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. வியூஸ் அதிகமாக கிடைக்கலனாலும் அதுக்கு லைக்ஸும் கமெண்ட்ஸும் நான் எதிர்பார்த்த மாதிரியே நிறையவே வந்திருந்தது. அதில் ஒரு கமெண்ட்டில் ஒரு நண்பர் தான் இந்த வீடியோடைய பார்ட் 2 வீடியோ பண்ணுங்க, அதில் நான் சொல்கிற இந்த படங்களையும் ஆட் பண்ணிக்கோங்கன்னு கேட்டார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இருந்தாலும் நான் ஏன் போய் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த லிஸ்ட்டில் நான் சொல்ல போகிற படங்களில் உங்களுடைய ஃபேவரட் படங்கள் ஒருவேளை இல்லைனா மேபி அந்த லிஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ அதனால தான் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஒருவேளை அந்த வீடியோலையும் இல்லைனா உங்களோட ஃபேவரட் எமோஷன் சீன் எதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அதை பார்ட் 3 வீடியோவில் ஆட் பண்ணிடுவோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம அஜித் சாரோட முகவரி பட கிளைமேக்ஸ் தான். இந்த கிளைமேக்ஸை பார்த்து கண்டிப்பாக கண் கலங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய கனவுக்காக நம்ம உசுரை கொடுத்து போராடி லாஸ்ட் மினிட்ல நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த மனசொடைஞ்சு தூக்கி போட்டு வர வழியை முகவரி படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. முகவரி படத்துலேருந்து நம்ம எல்லாரும் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் லவ் பண்ணி கமிட்டட் ஆயிடாதீங்க. ஏன்னா நம்ம லவ் பண்றோம்னாலே கண்டிப்பாக ஒரு நாள் மேரேஜ் டாபிக் வரதான் போகுது. அப்போ நம்ம வின் பண்ணியிருந்தா உண்மையிலே வேற லெவல் தான். அப்படி ஒருவேளை நம்ம வின் பண்ணலன்னா அதோட எண்டிங் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியில் பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஃபேமிலி பிரச்சனைகள் அதாவது சுச்சுவேஷன் காரணமாகவே இன்னைக்கு வரைக்கும் பல பேர் அவங்களுடைய கனவை நோக்கி போக முடியாம இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனும் அதே மாதிரி தான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் முயற்சி கூட பண்ணாமல் இருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரமாகவே அதில் நான் முழு முயற்சியை போடுவேன். அதில் நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறனோ ஆனால் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பார்ப்பேன். இந்த மாதிரி தான் முகவரி படம் பல பேருக்கு அவங்களுடைய லைஃபோட பயங்கர கனெக்டான ஒரு படம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இன்னைக்கு வரைக்கும் முகவரியை கேடிவியில் போட்டால் கூட பார்க்க மாட்டேன். என்னதான் அந்த படம் என்னோட ஃபேவரட் படமாக இருந்தாலும் எனக்கு பார்க்கணும்னு தோணுதே கிடையாது. ஏன்னா அந்த படத்தை நான் எப்பெல்லாம் பார்க்கணும்னா எனக்குள்ள ஒரு பயம் வரும். அஜித் சாரோட முகவரி படம் உங்களுக்கு ஃபேவரட்டா இல்லையான்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட டான் பட கிளைமேக்ஸ் தான். டான் படத்தை பார்த்துட்டு நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருந்துச்சு. பல பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில பேர்லாம் இந்த படத்தை கிரிஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் கிரிஞ்சுன்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த ஒரு கிளைமேக்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஏன்னா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் டான் படத்துடைய கிளைமேக்ஸ் வழி புரியும் அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை. இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்த்துட்டு நம்மளோட அப்பா எப்படிப்பட்ட அப்பாவை வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு தடவையாவது நம்மளோட அப்பாவெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துருப்போம். டான் படத்துடைய கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் சார் சமுத்திரக்கனி சாருடைய காலை பிடிச்சி அழும்போது நான் உன்னை இது வரைக்கும் தொட்டது கூட இல்லையப்பான்னு சொல்லி பயங்கரமாக அழுவார். அவர் அப்பாவை தொட்டது கூட இல்லைன்னு சொல்கிறது கண்டிப்பாக அவரோட தப்பு கிடையாது, அவங்க அப்பாவோடைய தப்பு தான். அவங்க அப்பா அவ்வளோ டெரராக அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது ஒரு சின்ன பையனா இவருக்கு அவங்க அப்பாவை தொடக்கூட பயமாக இருந்திருக்கு. யாராக இருந்தாலும் அப்படி ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவரை பார்த்து பயப்பட தான் செய்வாங்க. அவர்கிட்ட போய் பேசவே வேணாம், நம்ம அமைதியாக போய்டுன்ற நினைப்போடையே தான் இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம சமுத்திரக்கனி அவர்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா தன்னோட பையனுக்கு நம்ம செல்லம் கொடுத்துட்டா கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணி அவனுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிப்பான்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் அவர் கடைசி வரைக்குமே அவர் பையன் மேலே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். என்னதான் அவருக்கு அவ்வளோ பாசம் அவர் பையன் மேலே இருந்தாலும் அவர் பையனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவருடைய பாசத்தை அவர் வெளிப்படுத்தினதே கிடையாது. இந்த வீடியோவை பல அப்பாக்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, பல பசங்களும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பல அப்பாக்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க, தப்பு இல்லை. ஆனா அதுக்குன்னு ஸ்ட்ரிக்டா மட்டுமே இருந்துடாதீங்க. எந்த இடத்துல பசங்க கிட்ட அன்பை காட்டணுமோ அந்த இடத்துல கண்டிப்பா அன்பை காமிச்சிருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பசங்களும் சரி நானும் சரி நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நமக்காக ஃபீல் பண்ணக்கூடிய ரெண்டே ஜீவன் இந்த உலகத்தில் நம்மளோட அப்பா அம்மா மட்டும்தான். ஸோ அவங்களுக்காக நம்ம ஃபீல் பண்ணலாம், அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். தயவு செஞ்சு அவங்க கிட்ட யாரும் கோவப்படுறதோ அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியோ நடந்துக்காதீங்க. ஏன்னா கடவுள் கொடுத்துருக்க இந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே ஒன்று தான். அடுத்த தடவை நம்ம திரும்பி பிறப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. அதனால நம்ம எப்பவுமே நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட அன்பாகவே இருப்போம். அவங்க எப்படி வேணாலும் நம்ம கிட்ட இருந்துட்டு போட்டோம், ஆனால் நம்ம அன்பை மட்டுமே காட்டுவோம். அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம சிம்பு சாருடைய வானம் பட கிளைமேக்ஸ் தான். வானம் படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். சிம்பு சார் கெரியரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது இந்த படம் தான். இந்த படத்தில் காசு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மனிதநேயம் அந்த அளவுக்கு முக்கியங்கிறத அவ்வளோ தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் சிம்பு அவர்கள் காசு தான் முக்கியம். ஸோ ஒரு காசுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு போராடுவார். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அவருக்கு பணம் தேவை அப்படின்றதுக்காக ஜிஹெச்சுக்கு போயிட்டு சரண்யா மேம் வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பையனை வந்து திருப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஏன்னா அவங்க வாங்கின கடனை கட்டிட்டு தான் கூட்டிகிட்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்னியை விற்க வருவாங்க. அதெல்லாம் சிம்பு சாருக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் இவர் பணத்தை அடிக்கும்போது. ஆனால் அவங்கள ஏமாற்றி பணத்தை அடிச்சுட்டு இவர் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய நிலைமை இவருக்கு புரிஞ்சோன்னே அவர் கையில் இருந்த அந்த பணத்தையும் மூட்டையில் போட்டு கட்டி அவங்க ரூம் வாசலில் போட்டுட்டு வந்தோன்னே அவங்க போய் அதை எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறத பார்த்துட்டு இந்த மனுஷன் செவுத்துக்கு பின்னாடி நின்று அழுவார். அந்த சீனோட மேக்கிங் அவ்வளோ தரமாக இருக்கும். சிம்பு சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். படம் முழுக்க காசுக்காக சிம்பு சார் அவ்வளோ அலைவார். ஏன் ஒரு கட்டத்தில் படித்தவராக இருந்தாலும் செயின் அடிக்கிறதுக்கு கூட தயங்காமல் முயற்சி பண்ணுவார். ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்களுடைய கஷ்டம் புரிஞ்சதுக்கப்புறமா அவர் கையில் இருந்த காசையும் தூக்கி போட்டுட்டு வருவார் இல்லையா, அந்த சீன்லாம்
பார்க்குறப்போ வேற லெவலில் இருக்கும். கடைசியாக அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள மக்களுக்காக தன்னோட உயிரை தியாகம் செய்வார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பாடியை பார்க்கறதுக்கு அந்த ஹீரோயின் அவருடைய குப்பத்துக்கு வருவாங்க. அப்போ தான் தெரியும் அவர் பணக்காரன்லாம் கிடையாது, அவர் ஒரு ஏழைன்னு. ஏன்னா இருந்தாலுமே அந்த ஹீரோயின் அவரை பார்த்து கண் கலங்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் பணக்காரனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த 30 ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அங்கே ஹீரோ. வானம் கிளைமேக்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ நான் பெருசாக பண்ணியிருந்தேன், அதில் நிறைய படங்கள் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நான் எதிர்பார்த்த வியூஸ் கவுண்ட்டே எனக்கு கொடுக்கல, அதனால தான் இந்த வீடியோவை ஷார்ட்டாக பண்ணிட்டேன். நான் ஷார்ட்டாக பண்ணியிருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான என்னோட வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் சொன்ன படங்களில் உங்களுடைய ஃபேவரட் படம் எதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தோட நேமையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து மாஸாக பண்ணி விட்டுருவோம்.